ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 அட்சய திருதி வரப்போகுது. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லோரும் ஒரு நகை 1 கிராமாவது வாங்கணும், ஒரு குண்டுமணியாவது வாங்கணும் அப்படின்னு நிறையா பேர் ஆசைப்படுவோம். மற்ற நாளில் நம்ம நகை எடுப்போம், ஆனாலும் அந்த அட்சய திருதி அன்னைக்கு எடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். அந்த கனவு உங்களுக்கு நனவாகணுமா? அப்போ நான் சொல்கிற மாதிரி சேமித்து வைங்க. கண்டிப்பாக இந்த அட்சய திருதி அன்னைக்கு உங்கள் எல்லாருடைய கையிலையும் 1 கிராம் நகை இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி சேர்த்து வைக்கிறன்றதை பார்ப்போம். எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை வருது. இன்றைக்கி ஜான்வரி மந்த் ஆகிடுச்சு. அதுலேயும் 5 நாள் ஓடிடுச்சு. இன்றைக்கி ஜான்வரி 5 ஆகிடுச்சு. இன்னும் நமக்கான நாள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. ஏப்ரல் 30, அதாவது இன்னும் நம்மளுக்கு முழுசாக 4 மாதம் இருக்குது. அதில் நம்மளுடைய சேமிப்பை தொடரலாம். சரிங்களா? பாருங்கள், ஜனவரியில் 31 நாள், பிப்ரவரியில் 28 நாள், மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மொத்தம் நம்மளுக்கு 120 நாட்கள் இருக்குது. ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 5 நாள் போயிடுச்சுங்க. இனிமேல் தான் நானுமே சேர்த்து வைக்கணும். அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்சய திருதி அன்னைக்கு நம்மளால் 1 கிராம் நகையாவது எடுக்க முடியும். சரிங்களா? சரி, இந்த 115 நாட்களை நம்ம எப்படி சேமித்தா 1 கிராம் நகை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 3 வேளை. நான் ஏன் 3 வேளையாக எப்பயுமே பிரித்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு ஒரே நாளில் இவ்வளோ காசு போடணுன்றபோது ரொம்ப மலைச்சிடுவாங்க. அதனால் இப்படி பிரித்து போடும்போது ஈஸியாக இருக்கும். 20 ரூபா 30 ரூபான்னும் போது டக்குன்னு போட்டுருவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி பிரித்து சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க. இப்போ 3 வேளை. காலையில் 25 ரூபா, மதியம் 25 ரூபா, இரவு 25 ரூபா, அப்போ டோட்டல் 75 ரூபா. சரிங்களா? 75 × 115, 75 115ஆல் நம்ம போட்டோம் அப்படின்னா 8625. அப்போ நம்ம 1 கிராம் நகை எப்படியும் ஒரு 8000, நீங்கள் 7500 7600 அந்த மாதிரி ரேட்டில் இருந்தாலும் செய்கூலி சேதாரத்தோடு நமக்கு 8625ஓட சரியாக வந்துடும். சரிங்களா? அதனால் தினமும் 3 வேளை இந்த மாதிரி பிரித்து போட்டிங்க அப்படின்ற போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், காலை மதியம் இரவு இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 8625 ரூபா 115 நாளில் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். கண்டிப்பாக நம்ம கையிலையும் 1 கிராம் நகை எல்லார்கிட்டையும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, வீக்லி 1 வாரம், அதாவது எனக்கு நான் வீக்லி தான் என்னால் சேர்த்து வைக்க முடியும். வாரம் தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ நான் வாரம் தான் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வாரம் நம்ம சேர்த்து வைக்கணும். சரிங்களா? 16 வாரம் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8400 ரூபா வரும். அப்போ ஒரு வாரத்துக்கு 525 ரூபா நம்ம சேர்த்து வைக்கணும். சரிங்களா? 525 ரூபா ஒரு வாரம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 8400 ரூபா வரும். ஓகேங்களா? மாதம் நான் இவ்வளோவா கால்குலேட் பண்ணலை. ஏன்னா 4 மாதம்தான் இருக்குது. சில பேருக்கு உங்களால் எடுத்து வைக்க முடியும், சில பேர்த்துக்கு எடுத்து வைக்க முடியாது. அப்படி எடுத்து வைக்கிறவங்களாம் இருந்தேன் 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா சரியாக வரும். சரிங்களா? 2500 ரூபா போதும். 2500 ரூபா நீங்கள் மாதம் எடுத்து வச்சாலேயும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதுதான் நான் பட்ஜெட் போட்டு வச்சுருக்கிறேன். நான் எதை ஃபாலோ பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி தான் எனக்கு 25 ரூபா 25 ரூபா எடுத்து வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை ஒரு தரம் எடுத்து வைக்கிறதாலும் அடுத்த தரம் எடுத்து வைக்கும்போது எனக்கு 50 ரூபாய் ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். அதனால் நான் இந்த தினசரி எடுத்து வைக்கிற இந்த ஒரு மெத்தடை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் வாரம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, அது கூட உங்களுக்கு ஓகே தான். மாதம் சம்பளம் வாங்குறவங்க இதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி தாங்க நான் சேர்த்து வைக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த அட்சய திருதி அன்னைக்கு என் கையில் 1 கிராம் நகை இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. உங்களுக்கும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். 25 ரூபா தான். ஒருவேளை ஒரு நாள் எடுத்து வைக்காட்டாலும் மறுநாள் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு 75 ரூபா தான். தாராளமாக எடுத்து வச்சிடலாம். சரிங்களா?
உங்கள் கனவும் கண்டிப்பாக நனவாகும். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு எய்ம் இருக்கணும், நம்ம இதை நோக்கி போகணும், இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஓகே, பாய் நண்பர்களே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.